தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் சுமார் 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய விவகாரம் அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது. அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் நேரு மறுத்திருந்த நிலையில் நேருவின் சகோதரர்கள் உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மோசடி அரங்கேறிய விதம் குறித்தும் அமலாக்கத்துறை கூறியிருக்கும் தகவலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. அதிமுக இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்துல தான் நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்க எடுத்து நாங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? கூட கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. எடப்பாடி பழனிசாமியின் பிரஸ் மீட், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குற்றச்சாட்டு தொடங்கி மூவர் அணியின் போர்க்கொடி, கூட்டணி குறித்த யூகங்கள் என எல்லாவற்றுக்கும் மொத்த விளக்கமாக அமைந்துள்ளது. நெல் கொள்முதல் குறித்து தாம் அவதூறு பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியது குறித்து பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, செப்டம்பர் 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் பணிகள் தொடங்கிவிட்டது என்றால் சாலையில் ஏன் நெல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் 15 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகளே தன்னிடம் கூறியதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அப்படியென்றால் விவசாயிகள் அவதூறு பரப்புகிறார்களா என கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு அரசு செப்டம்பர் 1ஆம் தேதியே நேரடி கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்கள். அப்படி தொடர்ந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நெல்மணிகள்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாக இருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், எவ்வளவு நாட்களாக நேரடி கொள்முதலத்திலே கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அத்தோடு திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் அது குறித்தும் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, கொள்கை விளக்க குறிப்பிலேயே 25 லட்சத்தில் இருந்து 29 லட்சம் மெட்ரிக் டன் நெல்தான் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். அதோட நேற்று தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. மொத்தமா 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும்? அத்தனையும் பொய். இதையடுத்து டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரும் ஒன்றாக வந்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஏற்கனவே போட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் 3 பேரும் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற எடப்பாடி பழனிசாமி, கட்சியில் இருக்கும் போதே கொள்ளி பறித்த காரணத்தால் தான் கடந்த 2021 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததாக தெரிவித்தார். அது ஏற்கனவே போட்ட திட்டம் தானே, இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுக இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துடன் தொடர்பில் இருக்கும் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தயக்கமெல்லாம் இல்லை, ஏற்கனவே கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டது, போக போக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரும் அணி சேர்ந்திருப்பது குறித்து பேசுவது கால நேரம்தான் வீண் என்ற எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் துரோகியாக இருந்த காரணத்தினால்தான் அதிமுகவின் கோட்டையான அந்தியூர் தொகுதியிலேயே சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அவர் சீறினார். அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். சார், இப்போ நீங்க தான் அவங்க குடி படிச்சதுனால தான் நாங்க போன எலெக்ஷன்ல தோத்து போனோம்னு சொன்னீங்க. ஆமா, அவங்களோட இன்னும் 2 பேர் சேர்றாங்களாங்கிறத கேள்வி. ஆமாங்க, அப்படி விழுந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே? அங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க சேவையிலேயே ஜெயிச்சது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவுடன் தாவேகா கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக பேசிக் கொள்ளப்பட்ட நிலையில் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகாவின் நிர்மல்குமார், 1 மாதத்திற்கு முன்பிருந்த நிலைப்பாடுதான் தற்போதும் நீடிக்கிறது என கூறினார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் அதிமுகவின் கூட்டத்திற்கு வந்து கொடியேந்தி நின்றதை பார்த்து தான் பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று பேசியதாகவும், மற்றபடி அதிமுகவுடன் தாவேகாவுடன் அதிமுகவோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அவர் விளக்கமளித்தார். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பத்தி தான் சொன்னேன். அங்க வந்து கொடியாட்டி இருக்கிற தொண்டர் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைத்தால்தான் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, இல்லை என்றால் திமுக கூட்டணி போல சுயமாக கருத்து கூட சொல்ல முடியாமல் இருக்க வேண்டிய நிலைமைதான் வரும் என்றார். இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய இதில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்படுத்த முடியும். ஆக தனியாக அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படித்தானே திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புண்டாயிருக்குது, அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா?